எத்தனை பேர் பாதாளத்தின் வாசலை பார்த்துருக்கிறீங்க? எல்லாரும் பார்க்கலாம். வீட்டில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் வாயை பாருங்க. வாய் தான் என்னன்னா பாதாள வாசல். வாழ்வும் சாவும் எங்கே தான் இருக்குது? நான் பிசாசு வேற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டான். உங்களை தாக்க வேண்டும் என்ன செஞ்சுவான்? என்னை பிடிச்சிக்குமா? வில்லு மாதிரி வளையிறது எது மட்டும்தான் வளையும்? நாக்கு மட்டும்தான் வளையும். அதுதான் அவன் பயன்படுத்துகிற. இதுல இருந்து எதை எய்வான்? வார்த்தை என்கிற அஸ்திரத்தை எய்வான். அந்த அஸ்திரம் அந்த அது யுத்தம் இல்லைன்னா சும்மா போயிடும். அது சில வார்த்தைகளை கவனிச்சிருக்கேன். வந்துச்சுன்னா நம்முடைய தூக்கம் மெனக்கட்டும். வந்தது அவ்வளோ நம்ம அடுத்து எதை யோசிக்க முடியும்? அப்படியே நம்ம செத்து போனவர்களை போல உட்கார வைக்கும். ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கு. அதுதான் நம்ம முதல் அடையாளம். இந்த வார்த்தைகள் நம்ம இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜெபத்தில் போனாலும் எதான் வந்துட்டு இருக்கோம்? இது மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அக்னி அஸ்திரம். பிசாசு தந்திரமாய் பயன்படுத்தி விட்டான். செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே ஹல்லேலூயா, என் சிந்தனை உமக்குரியது, இதிலே இன்னொரு வார்த்தையில் தேவ வார்த்தை இருக்க வேண்டும் என்று வாக்கு தத்தத்தை நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும். வாக்கு தத்தத்தை சொல்லணும் பிசாசே, அது என்னவா இருந்துட்டு போகட்டும், God is right, அவர் சொன்னதான் நடக்கும் என்று தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ஆமென் ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தங்களுக்கு வியாதி வரும்போது சொல்ல, அடுத்தது நீதான். நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை இதுதான். அடுத்தது உனக்கு தான் அந்த வியாதி, உன் குடும்பத்துக்கு தான் அது வரும் போல கவனமாயிருன்னு சொன்னா போதும். நம்ம யோசித்து சொல்லணும், நான் கர்த்தருடையவன், அதெல்லாம் என் பக்கத்தில் வர முடியாது. பிசாசே, உன்னுடைய சாமானத்தை கொண்டு வேற எங்கேயாவது போ, தேவன் பார்த்து கொள்ளுவார், நான் கர்த்தருடையவன், கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே அந்த அக்னி ஆசத்தை அவித்து போடத்தக்கதான விசுவாச வார்த்தை எப்போது நம் கேடயமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க போயிடக்கூடாது? உள்ள போய் ஆளுகை செய்ய விட்டுறக்கூடாது.